இப்போ வந்து பெருநாள் தொழுகையோட நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய முதல் கடமையாக பெருநாள் தொழுகை இருக்கணும். ஹஜ்ஜு பெருநாளில் பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்றைய தினத்தில் நாம் முதலில் தொழுகை ஆரம்பிப்போம், அதன்பின் அறுத்து பலியிடுவோம். யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை பேணுபவர் ஆவார். வந்து பெருநாள் தொழுகணும், அடுத்து போய் குர்பானி கொடுக்கணும். இது ஹஜ்ஜு பெருநாளை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பெருநாள் தொழுகையில் வந்து பெண்கள் கண்டிப்பாக வந்தாகணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஆடை இல்லாமல் இருந்தாலும், பெண்கள்கிட்ட வந்து ஆடையே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் மாதவிடையாக இருந்தாலும் அவங்களையும் வந்து திடலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வச்சு தொழுகையில் மட்டும் ஒதுக்கிக்கோங்க, குத்பாவில் ஜாயின் ஆகிக்கோங்க, மற்ற திக்ரில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. பெருநாள் தொழுகைக்கு செல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வழியில் போயிட்டு மாற்று வழியில் திரும்பி வருவாங்க. நம்ம பெருநாள் தொழுகைக்கு வந்து கிளம்பி போகும்போது வந்து ஒரு வழியில் போயிட்டு வரும்போது வேறு டைரெக்ஷனில் வேறு வழியில் வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. ஈதுல் ஃபித்ரா இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாளாக இருந்துச்சுன்னா பெருநாள் தொழுதுட்டு வந்துட்டு ஆடை அறுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்கன்ற அந்த வழிமுறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டி தந்திருக்காங்க இந்த பெருநாள் தொழுகையில். அப்போ வந்து பெருநாள் தொழுகைக்கு வந்து முன்பின் சுன்னத்துகள் கிடையாது, பாங்கு இகாமத்து கிடையாது, ஒரே ஒரு தொழுகை தான். அதுக்கப்புறம் வந்து உரை நிகழ்த்துவாங்க. பெருநாள் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லான்ற திடலுக்கு போய் தான் தொழுதுருக்காங்க. பள்ளியில் தொழுகலாமான்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை தான் காட்டி தந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி, அதாவது மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதா 1000 மடங்கு நன்மை கிடைக்கும் நமக்கு. ஆனால் அந்த நன்மையை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திடலுக்கு தொழுதாங்கன்னா, இப்போ திடலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருநாள் தொழுகையை அமல்படுத்தணும் அப்படின்ற அந்த வழிமுறையை நமக்கு காட்டி தராங்க. அதே வழிமுறையை நம்மளும் பின்தொடர்ந்து திடலில் தொழுபவராக இருக்கணும் நம்ம.